ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்ச் பாரில் லேர்ன் கம்ப்யூட்டர் கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வர நிறைய ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது லேர்ன் கம்ப்யூட்டர் கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு இருக்க இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதால எனக்கு ஓப்பன் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஓப்பன் வரும். நீங்கள் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து விண்டோஸ் அண்ட் மேக் இந்த 2 ஓஎஸ்க்கான ஷார்ட்கட் கீஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து விண்டோஸ் தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் விண்டோஸை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் விண்டோஸை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லித்தரேன். விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் பேசிக்காக இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் இங்கே இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கான ஷார்ட்கட் கீஸை வந்து இதில் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஷார்ட்கட் கீஸும் எப்படி ஒர்க் ஆகுது அண்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டோட எல்லா ஆப்ஸும் இங்கே இருக்குது, எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. மீடியா பிளேயர்ஸோட ஃபைல்ஸ் இருக்குது. அந்த இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் குரோமாக இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், இன்டர்னல் எக்ஸ்ப்ளோராக இருக்கட்டும், எல்லா இதுக்கான இதுவும் இங்கே இருக்குது. அப்புறம் எடிட்டர் ஆப்பாக இருக்கட்டும், எடிட்டர் சாஃப்ட்வேர், நோட்பேட் ++, விசுவல் ஸ்டுடியோ கோட் அதுக்கானது இருக்குது. அண்ட் அதர்ஸ் இந்த ஸ்கைப்பு, MySQL, மாலா, HTML கிட்டு இது மாதிரி நிறையா சாஃப்ட்வேர், அதாவது லேப்டாப்பில் இருக்க சாஃப்ட்வேருக்கான ஆப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் வெப்சைட்டுக்கு இருக்க கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து யூடியூப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்களா. ஒரு யூடியூபர் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து எப்படி ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி அடாபில் வந்து எல்லா சாஃப்ட்வேரும் பக்காவாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடாப் ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லுஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், ஃப்ளாஷாக இருக்கட்டும், பிரைட்டாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா ஆப்ஸுக்கான இந்த ஷார்ட்கட் கீஸும் இந்த ஆப்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே இருக்குது. டேலி மேக்ஸில் முக்கியமானது டேலி அப்படிங்கிற சாஃப்ட்வேருக்கான ஷார்ட்கட் கீஸ் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ்லேருந்து போவோம். ஒரு மவுஸை வந்து எப்படி மவுஸ்லேயே ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம மவுஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஸ்டார், அதாவது நீங்கள் ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் போத் ஆஃப் த மவுஸ் பட்டன், அதாவது ஸ்டாரை கிளிக் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும். அது மாதிரி ப்ரெஸ் மைனஸ் சிம்பிள் அண்ட் ப்ரெஸ் +, +1, +2, +3 அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன், வந்து செலக்ட் போத் ஆஃப் த மவுஸ் இப்படிங்கிற எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எல்லாம் உள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே சேம் டைம் இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உள்ளே வந்துப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னு ஷார்ட்கட் போட்டு இங்கே எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அது என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதும் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ Shift + F4 இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் கீஸை ஃபைண்ட் நெக்ஸ்ட் மேட்ச், அதாவது நெக்ஸ்ட் மேட்சை வந்து அதை ஃபைண்ட் பண்ணும், எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். மவுஸ் ஷார்ட்கட், அதிலே மைக்ரோசாஃப்ட்லேயே என்னென்ன மவுஸ் ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ALT ஃபங்க்ஷன் கீஸ், அப்ளை கேரக்டர் ஃபார்மேட்ஸ், இது மாதிரி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீஸும் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்களா ஒரு ஆப்புக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாக இருக்கட்டும், எக்ஸலாக வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கம்பெனியில் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் ப்ரொஃபஷனலாட்டியும் ஏதாச்சும் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து அதில் இருக்க ஷார்ட்கட் கீஸ் தெரியாமலே அதை ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து மவுஸை யூஸ் பண்ணியே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இருக்கும். பார்த்த உடனே வந்து இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் எப்படி படிக்க முடியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. டெய்லியும் ஒரு 5 or 10 இந்த ஷார்ட்கட் கீஸ் மட்டும் தெரிஞ்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லாங்குவேஜ் எப்படியும் பைத்தான், ஜாவா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ பைத்தான், ஜாவானா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேஎம்பி பிளேயர் இருக்குது. இப்போ வந்து கூகுள் குரோமில் எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான கீவேர்ட்ஸ் ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது. நமக்கு தான் எதுவுமே தெரியல.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா Alt ப்ளஸ் டவுன் ஆரோ, Alt ப்ளஸ் டவுன் ஆரோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆல் ப்ரிவியூஸ் நெக்ஸ்ட் என்டர்ட் இன் எ டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் அவைலபிள் ஆப்ஷன் ஆன் எ ட்ராப் டவுன் மெனு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லா ஷார்ட்கட் கீஸ்க்கும் என்னென்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு, மறந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டாக. அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து பின் ஆகிடும். நீங்கள் வந்து உடனே வந்து அதை பார்த்துக்கலாம் அது எங்கே இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது நீங்கள் வந்து ஒரு ஃபேவரட்டில் வச்சுக்கிற மாதிரி தான். ஃபேவரட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபாஸ்ட்டாக. ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம அங்கே சைடில் எழுதியிருக்கும். அதாவது இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் லேப்டாப்பில் இருக்க வயசில் வந்து பேசிக்ஸாக இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். Alt ப்ளஸ் டி ஜம்ப் அண்ட் ஃபோக்கஸ் அட்ரஸ் பார் வித் கண்டென்ட் செலக்டட். இது வந்து ஓகே, ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ புரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பட் சிலதெல்லாம் நமக்கு புரியாது. ஏதோ ஜம்ப் ஃபோக்கஸ் அட்ரஸ் பார் வித் கண்டென்ட் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன நமக்கு புரியல. இது ஏதோ சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ Alt ப்ளஸ் டி அழுத்தி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதோ வரும், நமக்கு புரியாது. இவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ வருது, இது என்னென்னு தெரியாது, தெரியலை அப்படிங்கிறவங்க இந்த ஃபேவரட் பட்டனுக்கு கீழே இருக்க பாருங்கள். இது ஃபேவரட் பண்ணணும் அப்படின்னா ஃபேவரட் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் பட்டனுக்கு கீழே வந்து ஒரு யூடியூபோட சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக யூடியூப்கே போகும். இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் கீ எதுக்கு அப்படிங்கிறது இவங்க இங்கே சொல்லி தருவாங்க. அதாவது சிம்பிளாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ் தான் இருக்குது. 14 செகண்ட் தான் இருக்குது. இந்த 14 செகண்டில் இந்த கீயை கிளிக் பண்ணி இது எதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் அவங்க சொல்கிறத. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம Alt ப்ளஸ் டியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு நியூ விண்டோ, ஐ மீன் ஜம்ப், ஒரு விண்டோவிலேருந்து இன்னொரு விண்டோவுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். அந்த விண்டோ அப்படியே இருக்கும். மேக்ஸிமைஸ் பண்ணுவோம்ல, அதே சேம் தான். ஒரு விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நியூ விண்டோவில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு விண்டோவில் வந்து இப்போ நம்ம விஎல்சி பிளேயர் ஓப்பன் பண்ணியிருப்போம், குரோம் ஓப்பன் பண்ணியிருப்போம், அண்டு இந்த மைக் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியிருப்போம், நிறைய விஷயம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அதிலே ரெண்டாக கூட ஓப்பன் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து யாராச்சும் புதுசாக வருவாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சொன்னாங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த Alt ப்ளஸ் டியை கிளிக் பண்ணால் போதும், அந்த நார்மல் விண்டோ மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். ஐ மீன் எல்லாமே க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். இந்த விண்டோ வந்து சேஃபாக அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த விண்டோவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக இந்த விண்டோ ஆக்சஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஃபோன் லேப்டாப்பில் மினிமைஸ் பண்ணுவோம்ல, அப்புறம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் இருக்கும். அதே சேம் டைம் இது வந்து மினிமைஸ் பண்ணுற மாதிரி தோணும் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். சரி, ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு ஃபியூச்சருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நீங்கள் வந்து புரியல அப்படின்னா வந்து சைடில் இருக்கிற இந்த யூடியூப் சிம்பிளை கிளிக் கொடுத்து அது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேலே இருக்குது HTML கிட் இருக்குது, அடாபில் இருக்க எல்லா ஃபோட்டோஷாப்லேருந்து, இல்லுஸ்ட்ரேட்டர்லேருந்து, கலர் கிராச்சிங்லேருந்து, எல்லா ஹெச்டிலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே டேலி கூட இருக்குது. டேலி நிறைய பேருக்கு வந்து புரியும். டேலி நீங்கள் மேக்ஸ் பண்ணுவீங்க. அதில் இருக்க ஷார்ட்கட் கீஸ் வந்து அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. மவுஸை யூஸ் பண்ணி பண்ணுறதால ரொம்பவும் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு. இது ரொம்பவே நல்ல ஆப் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது மாதிரி ஒரு நல்ல ஆப் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் அங்கே ஃபேவரட்டில் போட்டிங்களா, அதை வந்து நான் ஃபேவரட்டில் க்ரோமில் போட்டேன். இப்படி உள்ளே வந்து க்ரோம்குள்ளே போய்ட்டு இப்படி தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அதை ஃபேவரட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஃபேவரட்டில் போட்ட எல்லாமே இருக்கும். இப்போ நான் விண்டோ பேசிக்ஸில் ஒரு ஃபேவரட் போட்டிருக்கேன், க்ரோம்லேயும் நிறைய ஃபேவரட் போட்டிருக்கேன். விண்டோ பேசிக்ஸில் போனால் எத்தனை ஃபேவரட்டில் போட்டேங்கிறது தெரியும். Alt ப்ளஸ் டி இதை மட்டும் நான் ஃபேவரட்டில் போட்டிருக்கேன். பேக் வந்தீங்கன்னா க்ரோமில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கீ ஷார்ட்கட் கீஸ் வந்து நான் ஃபேவரட்டில் போட்டிருக்கேன். இப்போ 7மே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது.
ஓகேங்களா. அங்கே நீங்கள் வந்து ஃபேவரட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேவரட்டுன்ட்டு ஒரு தனியாக ஆப்ஷனே கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அதே சேம் டைம் மேக் யூஸர் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கும் நான் சொல்லிவிட்றேன். உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மவுஸாக இருக்கட்டும், கால்குலேட்டராக இருக்கட்டும், iOS பேசிக்ஸாக இருக்கட்டும், இது வந்து விண்டோவோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் சூப்பராகவும் இருக்கும் macOS. பட் விண்டோ யூஸருக்கு அவ்வளோ பிடிக்காது மேக் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்டு ப்ரோ வெர்ஷன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 499 500 கிட்டத்தட்ட 500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி வந்து ப்ரோ வெர்ஷன் வாங்கிக்கலாம். அதில் கொஞ்சம் ப்ரோ அட்வான்ஸாக இருக்கும். அண்ட் ஆடை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஆகணும். எக்ஸிட் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சில நிறைய ஆப்ஸ்லாம் மோஸ்ட்லி எக்ஸிட் பட்டனே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. எக்ஸிட் பட்டன் கொடுத்தா அப்படின்னா எக்ஸிட் கிளிக் கொடுத்து பேக் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் இவங்க அப்படிலாம் இல்லாமல் எக்ஸிட் பட்டன் கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் கிளிக் கொடுத்த உடனே அது எக்ஸிட் ஆகிடும். இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். ஸோ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஓகே, அவ்வளோதான். பாய். உங்களை இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll be right back.